காலை வணக்கம். நான் அன்புரைபுரத்தை புறப்படமாகவும் அன்புரைபுரத்தை வக்கீல்கூடமாகவும் அன்புரைபுரத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் அன்புரைபுரத்தில் சுயதொழில் கல்வி பயிற்சி மையம் ஒன்றை உருவாக்கி எங்களுடைய பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு சுயதொழிலை கற்றெடுக்க வேண்டும். அவர்களுடைய பெண்கள் அவர்களுடைய சுயதொழிலை கற்று அந்த சுயதொழில் மூலமாக அவர்கள் இலக்குகளை அடைந்து கொள்ளலாம். சில பேர் ஓயல் படிக்கிறாங்க, சில பேர் ஏஎல் படிக்கிறாங்க, சில பேர் அதுக்கு மேல் படித்து டாக்டர் இன்ஜினியர். ஆனால் ஓயல் படித்த பிள்ளைகள் ஓயல் படித்து ஏஎல் படிக்காத கட்டம் வந்தால் அவங்க ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க, ஒரு கடைகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. இல்லாட்டி ஆனால் ஏஎல் படித்த பிள்ளைகள் ஏஎல் அங்கே கெம்பஸ் கிடைக்கலாட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களும் ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க. இல்லாட்டி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கல்யாணம் எல்லாரும் கல்யாணம் கட்டுறாங்க. அப்படி இருந்து கூட நீங்கள் இந்த ஓயல் ஏஎல் படித்தாங்க வீடுகளில் சும்மா இருக்காங்க ஒரு சுயதொழிலை கற்று அது தையல் பியூட்டிஷன் ஏதாவது வந்து நீங்கள் ஒரு பார்ட் டைமாக படித்து வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கல்யாணம் கட்டின போக அதை ஒரு சுயதொழிலாக செஞ்சு உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு பார்ட் டைம் வருமானத்தை உதவி தரலாம். சரி, நீங்கள் ஒரு சுயதொழிலாக ஒரு தொழிலை செய்யலாட்டி உங்களோட வீடுகளில் நடக்கிற நிகழ்வுக்கு கூட நீங்கள் செய்யலாம். உங்களோட பிள்ளைகளுக்கு கேட்குறது நீங்கள் கடையில் வேண்டாம், நீங்களே கேட்குறது செய்யலாம். உங்களோட வீட்டு நிகழ்வுக்கு நீங்களே அவங்கள அலங்கரிக்கலாம். உங்களோட வீட்டுல உறுப்புகள் இப்போ நாங்களும் அம்மா அப்பா படித்தது உறுப்புல அப்படியே போட்டுறாங்க. இப்போ அப்படி இல்லை, உள்ள அடிப்பாங்க, வெளியே அடிப்பாங்க, தரம் மூட்டுவாங்க. சின்ன சின்ன தையலை படிச்சு வச்சீங்கன்னா நீங்க அதை கூட நீங்க ஒரு தொழிலாசிரியர் உங்களோட வீட்டுக்கு செலவுகளை குறைச்சி கொள்ளலாம். ஒரு காசை சேர்க்கறதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்கு. ஒன்று உழைச்சி காசை சேர்க்கலாம், இன்னொன்று செலவை குறைச்சி கூட காசு சேர்க்கலாம். என்ன எல்லாரும் சொல்றாங்க கத்திரிக்காய் உள்ள முடிப்பு, தக்காளி பழம் உள்ள முடிப்பு, அது உள்ள முடிப்பு. அப்படி சொல்ற எத்தனை பேர் வீடுகளில் கத்திரிக்காய் கண்டு வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் தக்காளிக்கு கண்டு வச்சிருக்கீங்க? ஒத்துமைகள் கேட்டா அவங்க இவங்களை குற்றம் சொல்றீங்க. என்றாலும் இந்த மக்கள் என்ன சொல்றீங்களா, வருமானத்தை என்ன செய்யறாங்க, வருமானத்தை கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களே தவிர யாராவது ஒருத்தர் வீட்டுல நடக்க செலவை குறைச்சாலே தானா சேமிப்பு கூலி. நான் கூடுதலான இடங்களை நான் கற்றுக்கொள்வாரு எங்களாக வருமானத்தை எதிர்பார்த்தாங்க. கூடுதலான சேமிப்பை அதிகரிச்சாவே உங்கள்கிட்ட நீங்க ஒரு பலசாலியாக மாறி இருக்கீங்க. நான் இந்த ஊர்ல கூலி வேலை செஞ்சு இந்த பிரதான வீதிகள் இருந்து நாங்கள் ரோட்ல இருந்து கரண்டி விற்று, தேங்காய் விற்று, கொஞ்சம் விற்று அப்படிதான் நானும் வளர்ந்தேன். எங்கட அம்மா அப்பா சொல்லி தந்த சேமிதான். நீங்க யாருமே வருமானத்தை கூட சேர்க்காதீங்க. உங்களோட வீடுகள்ல 2 கொட்டிக்காய் செய்யுங்க, 2 கத்திரிக்காய் கட்டை வச்சு கொடுங்க, 2 தென்னமரத்தை வச்சுக்கோங்க. அப்ப அதுல வருமானம் வரும்போது நீங்க செலவழிகளுக்கு குறைஞ்சிருப்பீங்க. அப்ப நீங்க சேமிப்பு கூடாக நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அப்ப நீங்க கட்டாயம் எல்லா பெண்கள் வெளிநாடுகள் எல்லாருமே கட்டாயம் புருஷன் கொஞ்சம் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. எங்களை பெண்கள் புருஷங்கார வேலைக்கு போகணும்னா கொஞ்சம் சமையலா இருக்கா. ஆனா பிள்ளையை வளர்ந்த பிறகு அவ ஒரு வேலையும் இல்லை, சும்மா இருக்கா. ஏற்கனவே நீங்க எல்லாருமே சுயதொழில் சம்பந்தப்பட்ட ஆட்களாக ஈடுபட்டா உங்களோட பிள்ளைகளுக்கு தப்பித்தொழில் கல்யாணம் கட்ட பிறகு புருஷனுக்கு உங்களுக்கு ஒரு மனக்கட்டம் தனிமையில வாழ வேண்டிய கட்டம் இருந்தா உங்கள்கிட்ட ஒரு தொழிலும் இல்லை, ஒரு வருமானம் இல்லை, அப்பா அம்மாவோட அணைவு இல்லை. எப்படி வாழ போறீங்க? இன்னொருத்தரை நம்பிதான் நீங்க வாழ்றீங்க. கணக்க பெண்கள் இப்ப அதனாலதான் மற்றவர்கிட்ட ஏமாந்து அடிமையாக்கப்பட்டு பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க தையல் படிச்சார்கள், ஒரு தொழில் தெரிஞ்சாங்கன்னு சொன்னாங்க கௌரவமா இருக்கலாம். எங்கேயுமே போக சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஓசியில ஒரு அக்கா வச்சுக்க கார் வச்சிருக்கேன், ஆனா அவன் தையல் படிச்சிருக்கேன். ஆனா எல்லா நினைக்கிறாங்க டாக்டர் இன்ஜினியர் தான் கார் ஓடலாம், மற்றபடி யாருமே கார் விரட்டலாம். நீங்க இந்த ஏரியாவுக்கு அம்மா காரணீங்கன்னா கேக்கடை வச்சிருக்கவங்க தான் கார் வச்சிருக்காங்க, ஸ்டூடியோ வச்சிருக்கவங்க தான் கார் வச்சிருக்காங்க, தையல் தெரிஞ்சவங்க தான் கார் வசதியா இருக்காங்க. எங்கடாவது நினைக்கிறாங்க ஏழு நாங்க படிச்சிருக்கோம் வாழ்க்கை கூலி தொழிலாளிய கல்யாணம் கட்டிட்டு அப்படியே இருக்காங்க. அப்படி யோசிக்காது. எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர் ஆகிறாங்க. உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு தொழிலை படிக்கணும். தொழிலை படிக்காத ஆட்கள் அது சம்பந்தமான அறிவினை பெற்று கூட நீங்க வாழ்க்கையில் நல்லா வரணும். எல்லாருக்கும் நான் ஒன்றே சொல்லுவேன், யாருமே வருமானத்தை பெருக்க யோசிக்க அவங்களோட சேமிப்புகளை நீங்க சேமிப்பு தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை வெற்றியிட செய்யும். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி.